ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய முதல் இயல்ல வரக்கூடிய 4வது பாடம் இணை சொற்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். சரிங்களா? இணை சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சில உரையாடல்களை கொடுத்திருக்காங்க, அதை நம்ம கவனிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இணை சொற்கள் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்துறாங்க, அது நமக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் இதை கவனிச்சிடலாம். சரிங்களா? இந்த இணை சொற்கள் அப்படிங்கிறது தொடர்கள்ல வரும்போது எப்போதும் சேர்ந்தே இருக்கும். எப்படி இருக்கும்? சேர்ந்தே இருக்கும். நம்முடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு இவை துணை புரிகின்றன. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இதை நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் சுலபமா புரியும். இப்ப வாங்க நம்ம இந்த உரையாடலை கவனிக்கலாம். இதுல பாருங்க, பூவரசன் செல்வம் அப்படிங்கிற இந்த ரெண்டு தம்பிங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறது தான் நம்ம இதுல கவனிக்க போறோம். பூவரசன் சொல்றாரு, செல்வா என்ன ஆச்சு, ஏன் கவலையாக இருக்கிறாய்? செல்வம் உடனே சொல்றாரு, அந்த தம்பி சொல்றாங்க, எங்க வீட்டு தோட்டத்துல இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கு. சரிங்களா? பாருங்க, உரையாடல்கள்ல சில வார்த்தைகள் மட்டும் கலர்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? இந்த வார்த்தைகளை தான் நம்ம கவனிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உரையாடலையே கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல சொல்லியிருக்கிறத பாருங்க, சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கு. இது சிறிய பூச்செடி அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா எதுக்காக சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பூச்செடி அப்படிங்கிற இந்த வார்த்தைய மெருகேற்றி சொல்வதற்காக சிறிய சிறியன்னு ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தை தான். ஆனா சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைய சேர்த்தி கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அத இந்த பூச்செடிங்கிற வார்த்தையை எப்படி சொல்லிருக்காங்க, இந்த பூச்செடி எப்படி இருந்துதான், சின்ன சிறுசா இருந்துதான். எப்படி இருந்ததா? சிறுசா இருந்துதான், சின்ன சிறுசா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை மெருகேற்றி சொல்வதற்காக இந்த மாதிரி இந்த வாக்கியத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இது எப்படி இருந்துதான்? வாடி வதங்கி இருக்கு. இப்ப பூவரசன் மறுபடியும் சொல்றாரு, அந்த தம்பி என்ன சொல்றாங்க, அதற்காகவா கவலைப்படுகிறாய்? செல்வம் தம்பி உடனே கேக்குறாங்க, ஆமாம், நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் தெரியுமா? போன வாரம் தான் அதுல அடுக்கடுக்காக வெள்ளை வளையர்னு பூ பூத்தி இருந்தது. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இங்க கவனிங்க. இத சும்மாவே பாத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்கலாம். அந்த பூச்செடிக்கு நான் தண்ணி ஊத்தி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அது எப்படி பாத்துக்கிட்டாராம்? சும்மா பாத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க, கண்ணும் கருத்துமாக நான் பார்த்து கொண்டேன் தெரியுமா? போன வாரம் தான் அதுல எப்படி பூ பூத்து இருந்ததாம். இந்த பூ எப்படி இருந்தது? இந்த பூங்கிற வார்த்தையை எப்படி மெருகேற்றி சொல்றாங்க பாருங்க, அடுக்கடுக்காக வெள்ளை விளையர் என்ன. புரிஞ்சுதுங்களா? அந்த வார்த்தைகளை மெருகேற்றி சொல்றதுக்காக தான் இந்த பூங்கிற வார்த்தைய எப்படி இருந்தது அப்படிங்கறத மெருகேற்றி சொல்வதற்காக பயன்படுத்துறது சொற்கள் தான் என்னது? இணை சொற்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்த பூவரசன் மறுபடியும் என்ன சொல்றாரு உரையாடல, வருந்தாதே செல்வம், இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படி கவனித்திருப்பாய் என்று எனக்கும் புரிகிறது. மீண்டும் அந்த செடி பச்சை பசேல்னு மாறணும் இல்லையா? நம்ம அறிவியல் ஆசிரியரிடம் கூறி இதற்கு தீர்வு காண்போம். இப்ப பாருங்க, மேல என்ன சொல்லியிருக்காங்க, இரவு பகலாக நீ ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு அந்த செடிய பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அப்படிங்கறத அந்த செடியை எப்படி பாத்துக்கிட்டாங்களாம், இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படி கவனித்திருப்பாய் என்று எனக்கும் புரிகிறது. இந்த வாக்கியத்துல அவர் கவனிச்சதை எப்படி சொல்றாங்க, ராத்திரியும் பகலுமா அதுக்கு பார்த்து தண்ணி எல்லாம் ஊத்தி கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அதை மெருகேற்றி அந்த வாக்கியத்துக்கு ஒரு சிறப்பு கொடுக்கற மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அதுக்காக தான் இந்த வார்த்தையவே பயன்படுத்துறாங்க. இப்ப அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த வாக்கியத்துல மீண்டும் அந்த செடி பச்சை பசேல்னு மாறணும் இல்லையா? பச்சை பசேல்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிரீன் கலர்ல தான் இருக்கும். அந்த செடி எப்படி இருக்கும்? பச்சை கலர்ல இலையெல்லாம் விட்டுதான் இருக்கும். ஆனா அது எப்படி திரும்ப எப்படி சொல்றாங்க, அந்த செடிய பச்சை பசேல்னு மாறணும் இல்லையா அப்படின்னு மெருகேத்தி அந்த வாக்கியத்துக்கு சிறப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த செடிக்கு அதோட கலருக்கும் சிறப்பு கொடுத்து அந்த வார்த்தையை சொல்றாங்க. அதனாலதான் இந்த இணை சொற்களை வாக்கியத்துல சிறப்பு சொற்களா பயன்படுத்துறோம். சரிங்களா? இப்ப இத எப்படி நம்ம வாக்கியத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். நாம பேசும்போதும் எழுதும் போதும் இயல்பாகவே இத்தகைய சொற்களை பயன்படுத்துகிறோம். ஆமா, நன்றாகவே கவனித்தீர்களே, ஆனால் ஒவ்வொன்றும் 2 சொற்களாக இருப்பதை காண்பீர்கள். இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 2 சொற்களாக தானே வருதுன்னு. அதான் எப்படி வருது அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. திரும்ப நம்ம அதை பார்க்கலாம். சிறிய அப்படிங்கிற வார்த்தையே என்னது? சின்னதா இருக்குங்கிறதா அர்த்தத்தை கொடுக்குது. ஆனா இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையவே 2 தடவை சொல்லி அந்த ஒரு செடியை சின்னஞ்சிறிய செடி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அந்த செடியை எப்படி சொல்றாங்க, மெருகேற்று சொல்றாங்க. அது ரொம்ப சின்ன செடி அப்படின்னு, அதுக்கு பரிதாபத்துக்குள்ள சின்ன செடி அது இறந்து போச்சு, ரொம்ப வாடி வதங்கி போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக தான் அந்த செடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த செடியை மெருகேற்றி சொல்லணும், அதோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிறப்பு வார்த்தைகளா இந்த மாதிரி 2 வார்த்தைகளை ஒன்னா பயன்படுத்தி அதை மெருகேற்றி சொல்றாங்க.
புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும், கண்ணும் கருத்துமாக நான் இதை பாத்துக்கிட்டேன். அந்த செடிய கண்ணும் கருத்துமாக நான் பாத்துக்கிட்டேன். சும்மா சாதாரணமா பாத்துக்கிட்டேன்னு சொல்ற வார்த்தைய எப்படி சொல்றாங்க? கண்ணும் கருத்துமாக நான் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா அந்த செடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் எப்படி பாத்துக்கிட்டேங்கிறத இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கனாலே நீங்க வெளிப்படுத்துறதுக்கு வேற எந்த வாக்கியத்துக்கும் நீங்க வார்த்தைகளை போடணும்னு அவசியமே இருக்காது. இந்த ஒரே வார்த்தையை போட்டாலே நீங்க அதுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படிங்கறது இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் வந்து பரீட்சைக்கு கண்ணும் கருத்துமாக படித்தேன் அப்படின்னாலே என்ன அர்த்தமாயிருது? நீ ரொம்ப ஆழமா படிச்சிருக்காங்கிறத அந்த இடத்துல தெரியப்படுத்துற அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருது. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க, இரவு பகல். இரவு பகல், இரவு பகல் எப்படி பிரிச்சு காமிச்சிருக்காங்க? இரவு கூட்டல் பகல். அடுத்தது பச்சை பசேல். அந்த செடி எப்படி இருந்துதான்? பச்சை கூட்டல் பச்சை. பச்சை கலர்ல தான் இருக்கும். செடியோட இலைகள் வந்து என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆனா அது எப்படி அந்த வயல்வெளிகள்ல பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் காணப்பட்டன அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்காக தான் அதை மெருகேற்றி சொல்றதுக்காக இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது. இவை போன்று இணையாக சொற்கள் வருகின்றன. ஆகையால் இவற்றை இணைமொழிகள் அல்லது இணை சொற்கள் என்று கூறுகிறோம். இவை தொடர்களில் வரும்போது எப்போதும் சேர்ந்தே இருக்கும். எப்போதும் சேர்ந்தே இருக்கும். நம்முடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு இவை துணை புரிகின்றன. நம்மளுடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்குன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சொற்கள், அதாவது வாக்கியத்துல நம்ம சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தையை காட்டலும் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி அந்த கட்டுரைகளையோ இல்ல நீங்க அந்த வாக்கியத்தையோ நிறைவு செய்யும் போது அதுக்கு வந்து என்ன சொல்லுது? நிறைவு செய்யும் போது அது ரொம்ப அழகா காமிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த வாக்கியத்துக்கு கொடுக்குது. ரொம்ப சிறப்போட கொடுக்கக்கூடிய வாக்கியமா அது வந்து அமையுது. அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கீழே பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இணை சொற்கள் வந்து 3 வகையாக வருகின்றன. அவை என்னென்ன மாதிரியான இணை சொற்கள்? நேரிணை இணை சொற்கள், எதிரிணை இணை சொற்கள், செரியிணை இணை சொற்கள். நேரிணை இணை சொற்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் வரும்? கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும். சரிங்களா? இந்த மாதிரி வாக்கியங்கள்ல நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இது வந்து நேரடியா வரும் அப்படிங்கறத கீழே வந்து தனித்தனியா நாம ஒவ்வொரு வாக்கியமும் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம கவனிச்சோம்னா எடுத்துக்காட்டோட நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? எதிரிணைனா எப்படி வருது? செரியிணைனா எப்படி வருது? நேரிணைனா எப்படி வந்துட்டு இருக்கு? வாக்கியங்கள்ல வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு எந்த மாதிரி இணை சொற்களை நம்ம பயன்படுத்தணும்ங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கியங்கள்ல இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப கீழ்காணும் தொடர்கள்ல பொருத்தமான இணை சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பொருத்தமான இணை சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புகன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாக்கியத்துக்கு எந்த இணை சொற்கள் வந்து சரியா இருக்குமோ அதை நம்ம எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்தினா போதும் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. இது நேரிணையா எதிரிணையா செரியிணையான்லாம் கேட்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த வாக்கியத்துக்கு இங்க இருக்கிற வார்த்தைகள், இங்க கொடுத்திருக்கிற இணை சொற்கள் எது கரெக்டா இருக்கோ அதை எடுத்து நம்ம இதோட இணைச்சு இந்த வாக்கியத்தை நிறைவு செஞ்சிடலாம். இப்ப முதல் வாக்கியம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பானைகள் டேஷ் வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னா பானைகள் எப்படி வச்சிருப்பாங்க? பானைகள் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பானைகள் அடுக்கிதானே வச்சிருப்பாங்க. அப்ப பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்த சென்டென்ஸ், அடுத்த வாக்கியத்துக்கு போனவாங்க. நேற்று வரை டேஷ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் அப்படின்னா நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். கீரியும் பாம்பும் என்ன பண்ணும்? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் தானே? அது மாதிரி நேற்று வரை கீரியும் பாம்பும் போல இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள். இப்ப ஏன் புரியுதா? இங்க இருக்கிற வார்த்தைகள்ல நாம ஏன் வந்து கீரியும் பாம்பும் எடுத்து இங்க போடணும்? இன்பமும் துன்பமும் போல் இருந்தவர்கள் நீங்க சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா? இந்த இடத்துல வந்து பானைகள் ஈடும் எடுப்புமாக வைக்கப்பட்டிருந்தன சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா பானைகள் எப்படி வச்சிருப்பாங்க? அடுக்கிதான் வச்சிருப்பாங்க. நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த வாக்கியத்துக்கு இந்த வார்த்தைகள்ல எது கரெக்டா சரியான வார்த்தை எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு இந்த இடத்துல எடுத்து எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது 3வது வாக்கியம். தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன். ஏன் கண்ணும் கருத்துமாக நீங்க எழுதியிருக்கோம்? சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட். ஏன்னா கண்ணும் கருத்துமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வந்து கவனமா படிச்சோம் அப்படிங்கறதுதான் இந்த மீனிங் இந்த இடத்துல அர்த்தம் ஆகுது. கண்ணும் கருத்துமாக அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது? நான் கவனமா படிச்சேன், நான் ஆழமா படிச்சேன், நான் ரொம்ப வந்து சின்சியரா படிச்சேன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? கண்ணும் கருத்துமாக. அப்ப தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்துக்கு இந்த வார்த்தைகள் வந்து கரெக்டா இருக்கும். இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தையா இருக்கும். இப்ப புரிஞ்சதுங்களா? நாம ஏன் கண்ணும் கருத்துமாக எடுத்து இந்த இடத்துல எழுதணும்னு? சரி, இப்ப அடுத்த வாக்கியத்தை நாம பார்க்கலாம். இப்ப அடுத்த வாக்கியம் என்ன? வாழ்வில் டேஷ் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது. சரிங்களா? இப்ப என்ன இந்த இடத்துல வரணும்? என்ன வரும் சொல்லுங்க? இன்பமும் துன்பமும். ஏன் அடுக்கடுக்காக வரக்கூடாது? ஏன்னா இது வந்து என்னது? இது வாழ்க்கையில நமக்கு அடுக்கடுக்காக தான் பானையை தான் அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருப்பாங்க.
வாழ்க்கையை அடுக்கிறதுக்கு அடுக்கி வைக்க மாட்டாங்கல்ல. அப்ப என்னவா இருக்கணும் இந்த இடத்துல? இன்பமும் துன்பமும் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடைய கூடாது. சரிங்களா குழந்தைங்களா? அப்படி இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸுக்கு தேவையான கருத்தான வார்த்தைகளை நம்ம இந்த இடத்துல எடுத்து கரெக்டா எழுதணும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த 5வது சென்டென்ஸ். இப்ப 5வது வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். 5வது வார்த்தை இந்த வாக்கியத்துக்கு என்ன இங்க கொடுக்கணும் அப்படின்னா, மீதி இருக்கிறது என்னது? ஈடும் எடுப்புமாக. சரிங்களா? இப்ப இந்த ஈடும் எடுப்புமாக தான் இங்க எடுத்து எழுதணும். மன்ற விழாக்களில் என்ன? போட்டிகள்ல. இப்ப மன்ற விழாக்கள்னா என்னது? ஆண்டு விழா, இந்த மாதிரி விழாக்கள்லாம் இருக்கு இல்லையா? டீச்சர்ஸ் டே கொண்டாடுவாங்க இல்லையா? டீச்சர்ஸ் டே, அப்புறம் உங்களுக்கு ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடும் போது ஆசிரியருடைய பேச்சு எப்படி இருந்ததா? ஈடும் எடுப்புமாக இருந்தது. ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை எந்த வார்த்தை கொடுக்குது? எந்த வார்த்தை கொடுக்குது? இந்த ஈடும் எடுப்புமாக அப்படிங்கிற இந்த வார்த்தை தெளிவா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த ஒரே வார்த்தையில நமக்கு அடக்கமாகுது. அதுதான் ஆசிரியரின் பேச்சு ஈடும் எடுப்புமாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 5 வாக்கியத்திலையும், இந்த 5 வாக்கியங்களையும் எந்தெந்த வார்த்தைகளை நம்ம போட்டு கரெக்டா எழுதணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப இது கூட நீங்க இன்னும் சொந்த நடையில நீங்க இன்னும் எந்தெந்த மாதிரி எல்லாம் நீங்க சென்டென்ஸ் கொடுத்து இதை எழுதி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் கிடைக்கும். சரிங்களா குழந்தைங்களா? நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போலாம். இப்ப அடுத்த பயிற்சி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. விடுபட்ட இடங்களில் உரிய எதிரிணை சொற்களை கண்டறிந்து எழுதுக. சரி, இப்ப நம்ம எதிரிணை சொற்கள் அப்படின்னாலே நம்ம என்னன்னு கவனிச்சோம்? ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஆமா தானே? எதிரும் புதிரும். அதுக்கப்புறம் என்னது? வேற என்ன இருக்கு? இன்பமும் துன்பமும், இரவும் பகலும். இதெல்லாம் தானே நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் எதிரிணை சொற்கள் அப்படின்னா என்னது? ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை மாறுதலா வர்றது, அதோட எதிர்ப்பா வர்றது. எதிர்ச்சொல்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா? நேர் எதிர் அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பகல் இரவு, அந்த மாதிரி எதிரிணை சொற்கள் என்னென்ன இருக்கு, அதை எப்படி இந்த மாதிரி நம்ம இங்க கொடுக்கணும், இதுக்கு எந்தெந்த மாதிரியான எதிரிணை சொற்கள் எல்லாம் வரும் அப்படிங்கறதா இந்த வாக்கியங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்ப இந்த சென்டென்ஸ் இங்க கொடுத்துக்கிற இந்த ஃபில்லப்க்கு இந்த இன்பமும் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம எந்த மாதிரியான வார்த்தை இங்க கொடுக்கணும்? இன்பமும்னா இன்றும்னா கொடுப்போம் இல்ல, என்ன கொடுப்போம்? துன்பமும். ஆமா தானே? இன்பமும்னா துன்பமும், அன்றும் இன்றும், அங்கும் இங்கும். உயர்வும்னால என்ன வரணும்? தாழ்வும், விண்ணும் மண்ணும். தெரிஞ்சுதா குழந்தைங்களா உங்களுக்கு? இப்ப சரியா தெரியுதுங்களா குழந்தைங்களா உங்களுக்கு? இப்ப இதே மாதிரிதான் இப்ப எதிரிணை சொற்கள்னா என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் அப்படிங்கறத நீங்க அடிக்கடி நீங்க இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில வாக்கியங்கள் உங்களுக்கு பரீட்சையில கேட்பாங்க. அப்ப அந்த வாக்கியங்களை அமைத்து எழுதுங்கிறதுல இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இல்ல டைரக்டாவே இதையே கொடுத்து கூட உங்களுக்கு இந்த பில்லப்ஸையே கொடுத்து கூட என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமா நீங்க மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா குழந்தைங்களா? சரிங்களா? முன்னமே நான் சொன்ன மாதிரிதான் என்னன்னா, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தை மூலமா ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்றது. ஒரு வாக்கியம்னா என்னது? இதுக்கு பேர் தான் வாக்கியங்கள். இதுக்கு பேர் தான் என்னது? வாக்கியம். இந்த ஒரே ஒரு சொல்லுக்கு பேர் என்ன? வார்த்தை. இந்த முழுசா இந்த ஒரு லைன் வருது இல்லையா? இந்த லைன் முழுசா வர்றதுக்கு பேர் என்ன? வாக்கியம். ஓகேங்களா? அப்ப இது தொடர் அப்படின்னா என்னது? தொடரா வருது. ஒரே ஒரு வார்த்தையோட நிக்காம இந்த சொல் என்னது? இந்த ஒரே ஒரு வார்த்தையோட நிக்காம தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியமா நிறைவு பெறுது இல்லையா? இதுக்கு பேர் தான் வாக்கியம். அப்ப இது என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல பொருளுதவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப பொருளுதவினா நம்ம இந்த தொடர்ல அமைச்சு எழுத சொல்றாங்க. அப்ப பொருளுதவினா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும். பொருள் உதவி முதல்ல பிரிச்சு எழுதிக்கணும். எப்படி? பொருள் கூட்டல் உதவி. பொருள் உதவினா என்னது? பொருள் கூட்டல் உதவி. அப்ப பொருள் உதவி யாருக்கு? பொருள் உதவி யாருக்கும் செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பொருள் உதவி செய்யறதுக்கான வார்த்தை அது. அப்ப என்ன செய்யணும்? யாருக்கு பொருள் உதவி செய்வாங்க அப்படின்னு உடனே நம்ம வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு யோசிக்கணும். ஓகேங்களா? நான் ஏழை மாணவர்களுக்கு பொருள் உதவி செய்தேன். என் ஏழை மாணவிகளுக்கு பொருள் உதவி செய்தேன். நான் ஏழைகளுக்கு பொருள் உதவி செய்தேன். அந்த மாதிரி நம்ம வாக்கியங்களை பல வகையில நம்ம அமைச்சு எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? நான் இந்த பாருங்க உங்களுக்கு சிம்பிளா நான் ஏழைகளுக்கு பொருள் உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் இந்த இடத்துல ஒரு வாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த வாக்கியத்தை நீங்க திரும்ப திரும்ப ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு சொந்த நடையில எப்படி எழுதணும்னு தோணுதோ அது மாதிரி கூட நீங்க எழுதலாம். சரிங்களா? நான் ஏழை மாணவர்களுக்கு, ஏழை நண்பர்களுக்கு பொருள் உதவி செய்தேன் அப்படின்னு நீங்க எழுதலாம். சரிங்களா? அந்த மாதிரியும் வாக்கியத்தை நீங்க உருவாக்கி எழுதலாம். ஏழைகளுக்கு பொருள் உதவி செய்தேங்கிறதும் சரியான வாக்கியம் தான். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்த வார்த்தை என்னன்னுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இரண்டாவது வார்த்தை திறமைசாலி. இரண்டாவது வார்த்தை என்னது? திறமைசாலி. திறமைசாலி அப்படின்னா என்னது? டேலண்டட் பர்சன். ஒரு டேலண்டட் ஒருத்தர்கிட்ட இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? என் தோழி மிகவும் நன்றாக என்னது? ஓவியம் வரைவாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல திறமைசாலி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை இந்த இடத்துல வரணும், இந்த சென்டென்ஸ்ல வரணும், இந்த வாக்கியத்துல வரணும். அப்ப என் தோழி ஓவிய கலையில் மிகவும் திறமைசாலி
அப்படின்னு தான் எழுதணும். என்ன எழுதணும்? என் தோழி ஓவியக்கலையில் மிகவும் திறமைசாலி அப்படின்னு இந்த இடத்துல எழுதணும். இப்ப புரிஞ்சுதுங்களா? திறமைசாலிங்கிறத எப்படி வாக்கியமா நம்ம வந்து உருவாக்கி எழுதணும் தெரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்த வார்த்தை என்னது? மூன்றாவது வார்த்தை என்னது? நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. நம்பிக்கைக்கு என்ன என்ன எழுதலாம்? இங்க கவனிங்க. ஆசிரியருக்கு மாணவிகள் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. ஆமா தானே? அப்படித்தானே எழுதலாம். சரிங்க. ஆசிரியருக்கு மாணவிகள் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. சரிங்களா? இந்த மாதிரி எழுதலாம். அப்ப வாக்கியத்தை நம்ம எப்படி உருவாக்கணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வாக்கியத்தை உருவாக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நீங்க வாக்கியத்தை உருவாக்க முடியும். சரிங்களா? சரிங்க குழந்தைங்களா? இப்ப 4வது வார்த்தை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 4வது வார்த்தை என்னது? ஆராய்ச்சி. இதுக்கான சரியான வாக்கியம் நம்ம எப்படி எழுத முடியும்? நான் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவேன். ஆராய்ச்சி படிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் ஆராய்ச்சியில் ஈடுபடுவேன். அப்துல் கலாம் அவர்கள் நிறைய ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு நிறைய சாதனைகளை புரிந்துள்ளார். அந்த மாதிரி நீங்க நிறைய உருவாக்கி இந்த இடத்துல எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? சரிங்க குழந்தைங்களா? இப்ப அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். வான்புகழ். வான்புகழ்னால என்னது? வானம் அளவுக்கு புகழ் படைத்தது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னது? வானம் அளவுக்கு புகழ் இருக்கிற ஒரு வார்த்தை. அப்ப யாருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு சரியான அந்த வார்த்தைக்கு சரியான தகுதியுடையவங்க யாரு? திருவள்ளுவர். வான் புகழ் கொண்டவர் திருவள்ளுவர். வானத்தளவுக்கு புகழ் கொண்டவர் யாரு? திருவள்ளுவர் தான். அவர் தான் 1330 திருக்குறளையும் நமக்காக வாழ்வியலுக்கான அனைத்து கருத்துக்களையும் அதுல நமக்காக சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்ம அவர் என்னன்னு சொல்றோம்? வான் புகழ் கொண்டவர் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த வான் புகழுக்கு நான் அர்த்தம் தெரிஞ்ச உடனே நீங்க சென்டென்ஸ் எப்படி பண்ணிடலாம்? உருவாக்கிடலாம். ஒரு வாக்கியத்தை சிறப்பா நீங்க உருவாக்க முடியும். வான் புகழ் கொண்டவர் திருவள்ளுவர். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த 5 வார்த்தைகளுக்கும் நீங்களாவே சொந்த நடையில திரும்ப புதுசா நீங்க வாக்கியங்களை உருவாக்கி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல டக்குன்னு நீங்க ஏதோ ஒரு சென்டென்ஸ் நீங்க எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த பயிற்சி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப அடுத்த பயிற்சி பாருங்க. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக. ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்கியத்துல நிறைவு செய்ய வேண்டிய ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க. மேல கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? வல்வில் ஓரிய பத்தி படிச்சோம். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரிய பத்தி படிச்சோம். பூவண்ணன் பத்தி படிச்சோம். பாணர் பத்தி படிச்சோம். ஆமா தானேங்க? அப்புறம் பாலன் ஊர் தலைவர்கள்லாம் பத்தி நம்ம படிச்சோம். அந்த பாடத்துல இருந்துதான் உங்களுக்கு இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஈஸியா நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். கொடைத்திறத்தில் சிறந்தவர் யாரு? வல்வில் ஓரி. ஆமா தானே? கொடைத்திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி. இதான் வந்து முதல் வாக்கியத்துக்கான சரியான விடை. அடுத்தது 2வது வாக்கியம் என்ன கொடுத்திருக்காங்க? மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் யாரு? கரெக்டா சொல்லிட்டீங்க. மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன். ஆமா, நீங்க கதையை நல்லா கவனிச்சிருக்கீங்க குழந்தைங்களா? உடனே சொல்றீங்களே, வெரி குட். பாருங்க, மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன். சரிங்களா? அடுத்தது திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் யாரு? யார் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தாங்க? பூவண்ணன். வெரி குட். கதையை நல்லா கவனிச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களால சரியா வந்து பதில வந்து கொடுக்க முடியுது. பாருங்க, பூவண்ணன் தான் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தாரு. அடுத்தது இசைப்பாடல்களை பாடுபவருக்கு பேர் என்ன? பாணர். ஆமா தானே? வெரி குட். இசைப்பாடல்களை பாடுபவர் யாரு? பாணர். மூதாட்டி போல் வேடமிட்டவர். அடுத்தது 5வது கேள்வி. மூதாட்டி போல் வேடமிட்டவர் யாரு? ஊர் தலைவர். அவர் தானே வேடம் விட்டுட்டு வந்தாரு. ஆமா. இப்ப நல்லா நமக்கு அந்த கதையும் புரிஞ்சிருந்ததுனால இங்க கொடுத்திருக்கிற எல்லா சென்டென்ஸுக்கும் நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியுது? ஆன்சர் பண்ண முடியுது. பதில் ஈஸியா நம்மளால எழுத முடியுது. புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்த பயிற்சி என்னங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இது வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது வரைபடத்தை புரிந்து கொள்ளுதல். இந்த வரைபடம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த வரைபடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களை புரிஞ்சுக்க சொல்றாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு ஹெல்ப் பண்றேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? இங்க கவனிங்க. குறள்மதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்களைத்தான் மேலே பார்க்கிறீர்கள். சரிங்களா? குறள்மதிங்கிற பாப்பா மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எக்ஸாம்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த மதிப்பெண்களை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு நமக்கு கிராஃப் மாதிரி போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த வரைபட விவரத்தில் இருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு நாம விடை வந்து கொடுக்க சொல்றாங்க. ஈஸியா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, 100 மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது? முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 100 மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது? சரி, இப்ப முதல்ல நம்ம என்னென்ன பாடத்துல எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? சரி, ஃபர்ஸ்ட் தமிழ்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்காங்க? கவனிங்க, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களாலே சொல்ல முடியும். வெரி குட், வெரி குட். ஆமா, 90 மார்க் வாங்கிருக்காங்க. 90 மதிப்பெண் வந்து தமிழ்ல வாங்கிருக்காங்க. ஆங்கிலத்துல 95. ஆங்கிலத்துல எவ்வளவு? 95. கணக்குல எவ்வளவு வாங்கிருக்காங்க? 100க்கு 100 வாங்கிட்டாங்க. குறள் மதி பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க பாருங்க இந்த பாப்பா. வெரி குட். அடுத்தது அறிவியல் எவ்வளவு வாங்கிருக்காங்க? 90 மதிப்பெண் வாங்கிருக்காங்க. சமூக அறிவியல்ல எத்தனை மதிப்பெண் வாங்கிருக்காங்க?
இங்க கவனிங்க, நேரா இருக்கு பாருங்க, இந்த கோட்டுக்கு நேரா எவ்வளவு இருக்கு, 80 மார்க் இருக்கா? சரி, அப்ப 80 மதிப்பெண் வாங்கிட்டாங்க. இப்ப அடுத்தது நம்ம இங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். இப்ப இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, பாருங்க, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 100 மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் எது? 100 மதிப்பெண் எதுல வாங்கியிருக்காங்க? கணக்கு. அதனாலதான் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கணக்கு. புரிஞ்சுதா? இந்த வரைபடத்தை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? இங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதா குழந்தைங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது இந்த மாதிரி மதிப்பெண் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. இப்பயே கூட உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. சோ அப்ப வந்து ஈஸியா நீங்க இதுக்கான மதிப்பெண்களை வந்து ஈஸியா நீங்க வாங்கிடலாம். சோ அது எப்படி வாங்கணுங்கிறதுக்கு தான் நீங்க இப்பதான் படிக்கிறீங்க. முதல் கேள்விக்கு நம்ம இப்ப பதில் சொல்லிட்டோம். இப்ப இரண்டாவது கேள்வி, எந்த பாடத்துக்கு 90 மதிப்பெண் கிடைத்துள்ளது? எந்த பாடத்துக்கு 90 மதிப்பெண் கிடைச்சிருக்கு? பாருங்க, 90 மதிப்பெண் எதுல வாங்கியிருக்காங்க? வெரி குட், தமிழ்ல தான் வாங்கியிருக்காங்க. ஆமா தானே? வெரி குட். அப்ப தமிழ்ல வாங்கியிருக்காங்க, அதுவும் கரெக்ட். சரி, அடுத்தது ஒரே மதிப்பெண். மூன்றாவது கேள்வி என்னன்னு பாருங்க, ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் எவை? ஒரே மதிப்பெண் எந்தெந்த பாடத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க உடனே ஸ்டார்ட்ட பாக்கணும். எதுல வாங்கியிருக்காங்க ஒரே மதிப்பெண்? தமிழ்ல வந்து 90 வாங்கியிருக்காங்களா? அதே மாதிரி இங்க என்ன, இதே மாதிரி சார்ட்ல இந்த கோடு எங்க நிக்குது, அறிவியலையும் 90 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, தமிழும் அறிவியலும். ஆமா தானே? வெரி குட். அப்பனா மூணாவது கேள்விக்கான பதில் தமிழ், அறிவியல் ரெண்டு பாடத்திலையும் 90 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. குறள்மதி. குறள்மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, குறள்மதி வாங்கியிருக்கிற மதிப்பெண்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க சைட்ல. ஃபர்ஸ்ட் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? தமிழ்ல 90, அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல 95, அடுத்தது கணக்குல 100, அடுத்தது அறிவியல்ல 90, சமூக அறிவியல்ல 80. இப்ப இதை நீங்க கூட்டினீங்கன்னா 455. சரிங்களா? இப்ப 455 மார்க் வருதான்னு பாருங்க, கூட்டி பாருங்க, வருதா? ஆமா. இப்ப குறள்மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுங்கன்னு கொடுத்தோம்னா என்ன நம்ம கொடுக்கணும்? 455ங்கிறது சரியான பதில். இங்க கீழே கொடுத்துட்டோம் பாத்தீங்களா? அடுத்தது இப்போ அடுத்த 5வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதிக மதிப்பெண்ணுக்கும் குறைந்த மதிப்பெண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இதுல அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கிற பாடம் என்ன? கணக்கு. சரியா? குறைந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிற பாடம் என்ன? சமூக அறிவியல். இப்ப இதுல வாங்கியிருக்கிற மார்க் 100, இதுல மார்க் சமூக அறிவியல்ல வாங்கியிருக்கிற மார்க் 80. அப்ப இதோட வித்தியாசம் என்ன? 20. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இப்படிதான் நாம இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்து நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்ம இப்படிதான் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம அடுத்த பயிற்சி பார்க்கலாம். சரிங்க குழந்தைங்களே, இது வரைக்கும் நான் நடத்துனது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லி நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண சொல்லுங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கும் நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல மொழியோடு விளையாடு பாடத்தை தொடரலாம். தேங்க்யூ குட்டீஸ். டாடா, பாய் பாய்.